Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Next, question number 4 பாருங்க. Make an oblique sketch for each one of the given isometric shapes. So, isometric shapes வந்து கொடுத்திருக்காங்க, நம்ம oblique sketch வந்து draw பண்ணணும். ஓகேவா? So, oblique sketch வந்து எதில் draw பண்ணுவோம்? Squared paperல தான் நம்ம draw பண்ணுவோம். So, அதுதான் இப்போ நம்ம draw பண்ண போகிறோம். First இந்த picture வந்து draw பண்ணுவோம். Dimensions எதுவுமே நமக்கு கொடுக்கல, அளவுகள் எதுவுமே கொடுக்கல. நம்ம இந்த dimension, அதாவது இந்த dotsல இருக்கிற அளவை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணி எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து இந்த டாட்லேருந்து இந்த டாட் போகிறது ஒரு யூனிட் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 2 டாட்ஸ் போகிறதுனால இங்கேருந்து இங்கே போகிறதுனால இது 2 நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே 2ன்றதுனால இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ ராம்பஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். நம்ம இப்படி சைடாக இருந்து பார்க்கறதுனால லுக்ஸ் லைக் அ ராம்பஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த லென்த் பாருங்கள், இந்த டைமென்ஷன் பாருங்கள், 1 2 3 4. ஸோ இது வந்து நமக்கு 4 இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 2, ஸோ 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இது 2 இருக்குது, இது 2 இருக்குது, அதே மாதிரி இது 2, இதுவும் 2 தான். ஸோ இது ஒரு ராம்பஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த லென்த் பார்ப்போம், இந்த எலிவேஷன் லென்த் பார்ப்போம். 1 2 3 4 இருக்குது, அதே மாதிரி இங்கே 4 தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. ஸோ இது ஒரு ராம்பஸ். நெக்ஸ்ட் இந்த லென்த் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 இருக்குது. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 6 வச்சு ஒரு ஹைட் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதை வந்து நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஸாக போயிருக்கு. 4 வந்து கிராஸாக போயிருக்கு. ஸோ நான் இப்போ இங்கே வந்து கிராஸாக போகிறேன். ஸோ கிராஸாக போகிறப்ப எக்ஸாக்டாக ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர்ஸை பாஸ் பண்ணி போகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. வெஸ்டர்ன் ஆகுதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லென்த் நான் ட்ரா பண்ண போகிறேன். இதுவும் நமக்கு கிராஸாக 2 2 2 2 போயிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 2 போகிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹைட் ஸ்ட்ரைட்டாக வந்து 2 போகணும். ஸோ 2. நெக்ஸ்ட் வந்து கிராஸாக 2 போகுது, ஸ்ட்ரைட்டாக 2 வருது. ஸோ கிராஸாக 2 போகிறேன். ஸோ 1 2. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக 2. இந்த ஸ்டெப் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து கிராஸாக 2 போகணும். ஸோ கிராஸாக 2 போகணுன்னா ஹாஃப் ஸ்கொயரை பாஸ் பண்ணி போகணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2. ஸோ 1 2. நெக்ஸ்ட்டு இந்த லைன் 1 2. ஸோ 1 2. நெக்ஸ்ட் நாங்கள் தான் இந்த ராம்பஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த எலிவேஷன், இந்த 2 எலிவேஷன் நம்ம ட்ரா பண்ணலாம். 4 4 ஸ்ட்ரைட்டாக 4 4 போகணும். ஸோ 1 2 3 4. அதே மாதிரி பேரலாக 1 2 3 4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஸாக 2 போகுது. ஸோ கிராஸாக 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கிராஸாக 2 கிராஸாக 2. ஸோ கிராஸாக 2 போனோன்னா இப்படி வருது. அகைன் கிராஸாக 2 போகிறப்போ இப்படி வரும். இப்படி வரும். நெக்ஸ்ட் நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம், இந்த 2. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஹாஃபில் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன ஸ்கெட்ச், ஆப்ளிக் ஸ்கெட்ச்.
ஸோ ஆப்ளிக் ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட் வியூ வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேவா? பட் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்க்குறப்போ நிறையா ஃபேஸஸ் ஹிடன் ஆகிருக்கும், ப்ளஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து தப்பாக இருக்கும். ஓகேவா? கரெக்டாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம 4ன்னு வரைஞ்சிருக்கோம், ஆனால் இந்த சைடு நமக்கு லென்த் வைஸ் பார்க்குறப்ப 2 தான் வரைகிறோம். ஸோ அந்த பேக் சைடில் போகிறப்போ அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்காது. பட் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறப்போ நமக்கு இதுதான் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட் தான், இந்த ஷேப் தான் அப்படின்னு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்க. ஸோ ஒரு ஹவுஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்கெட்ச் பண்ணணும், ஆப்ளிக் ஸ்கெட்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம், டைமென்ஷன். ஸோ இதில் வந்து பாருங்க 1 2 3 4 5. ஸோ இங்கே வந்து நமக்கு 5 வருது. நெக்ஸ்ட் ஹைட் பாருங்க 1 2 3 4. ஸோ 4 வருது. ஸோ இங்கே 5 வருது, இங்கே 4 வருதுன்னா கண்டிப்பாக இது வந்து எப்படி இருக்கும், ஒரு பேரலோகிராமாக தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். நமக்கு இங்கே பார்க்குறப்பவே தெரியுது பாருங்கள், பேரலோகிராம் மாதிரி தான் தெரியுது. அப்போது இங்கே பாருங்கள் 1 2 3 4 கரெக்டாக 4 இருக்கா? அப்போ இங்கே என்ன இருக்கும், 5 தான் இருக்கும். 1 2 3 4 5. ஸோ அப்போ இங்கே நம்ம 5 வச்சு வரைஞ்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபேஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் பார்க்கலாம். 1 2 3 4 4 இருக்குது. ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குன்னா அப்போ இங்கேயும் கண்டிப்பாக 4 தான் இருக்கும், இங்கேயும் கண்டிப்பாக 4 இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ராம்பஸ் மாதிரி இருக்குது நமக்கு. கரெக்டாக? ஸோ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. மோஸ்ட்லி நம்ம ட்ரா பண்ணதில் எல்லாமே வந்து ஸ்கொயர்ஸ் வந்து ராம்பஸாக தெரிஞ்சிட்டு இருந்தது. கரெக்டாக? ரெக்டாங்கிள் வந்து பேரலோகிராமாக தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸ்கொயர்ஸ்க்கு ராம்பஸ்க்கும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல். அதே மாதிரி ரெக்டாங்கிள்க்கும் பேரலோகிராமுக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே நமக்கு புதுசாக வந்து ட்ரையாங்கிள் ஒன்று வந்திருக்கு, நம்ம அதை பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு, இந்த ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு 4 இருக்குது அப்படின்னா இங்கேயும் கண்டிப்பாக 4 தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ 1 2 3 4. ஓகேவா? பட் இது நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸில் வந்து அவங்க ட்ரா பண்ணலை, நமக்கு ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து அப்போ பை வியூவிங் பாருங்கள். இது பார்க்குறப்போ நமக்கு ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்கா? கரெக்டாக? ஸோ பேரலோகிராம் மாதிரி இருக்கிறதுனால ஸோ இப்போ இந்த 2 லைன்ஸும் பேரலாக இருக்குது, இந்த 2 லைன்ஸும் பேரலாக இருக்குது. ஸோ இங்கே 4 போட்டாச்சு. ஸோ இங்கே என்ன போடலாம், இந்த 2 பேரலல் லைன்ஸ்க்கு என்ன டைமென்ஷன் போடலாம், 3. எப்படி சொல்கிறீங்க 3ன்னு? ஸோ எப்படி 3 சொல்லலாம்? ஏன்னா நம்ம 3 யூனிட்ஸ் கிராஸ் பண்ணுறோம். 3 யூனிட்ஸ் கிராஸ் பண்ணுறோம். நம்ம எக்ஸாக்டாக பாயிண்ட் மேலே போகலனாலும் அது நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஒரு லைன் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே போகிறதுக்கு ஒரு யூனிட். அப்போ டோட்டலாக 3 யூனிட்ஸ். அப்போது இங்கே 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கேயும் 3 தான் இருக்கும். ஏன்னா பேரலோகிராமுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ்க்கு வரலாம். இந்த ஃபேஸ்க்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு எட்ஜுக்கு வந்து 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு இப்போ இங்கே 4 இருக்குது, இதுக்கு பேரலாக தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க 1 2 3 4. அப்போ இங்கே 4 இருக்கிறப்போ இங்கேயும் நமக்கு 4 தான் இருக்கும். இப்போ இந்த 2 எட்ஜஸோட லென்த் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு தான் இருக்குது. பட் இது எத்தனை யூனிட்ஸு க்ராஸ் பண்ணி போகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த எட்ஜுக்கு லென்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து இங்கேருந்து தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் அதோட லென்த் பாருங்கள், ஒரு டாட்க்கு இன்னொரு டாட்க்கும் லென்த் வந்து இங்கே வந்து அதிகமாக தெரியுது. அப்போ நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம்னா எத்தனை யூனிட்ஸ் வந்து தாண்டி போகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு டாட் வந்து தாண்டி போயிருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு டாட் வந்து நமக்கு தாண்டி போயிருக்கும். அப்போது இங்கேருந்து இங்கே 1, இங்கேருந்து இங்கே 2, இங்கேருந்து இங்கே 3, இங்கேருந்து இங்கே 4. அப்போது இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும், 4 இருக்கும். ஸோ இங்கே 4 இருக்கிறப்ப இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு 4ஆக தான் இருக்கும், பேரலாக தானே இருக்குது. ஸோ இங்கே 4 இருக்கிறப்ப அங்கேயும் 4ஆக தான் இருக்கும். நீங்கள் வேணால் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து இதுக்கு நேராக பாருங்கள், இது ஒரு யூனிட். ஸோ இங்கே 1, நெக்ஸ்ட் இது 2, அப்புறம் இங்கே இதுக்கு நேரம் இங்கே 3, அப்புறம் இங்கே 4.
ஓகேவா? அது வந்து ஒரு rhombus. So this dimension is 5. 1, 2, 3, 4, 5. This dimension is 4. So 1, 2, 3, 4. This dimension is 5. 1, 2, 3, 4, 5. This dimension is 4. 1, 2, 3, 4. So this dimension is 4. 1, 2, 3, 4. This dimension is 4. 1, 2, 3, 4. This dimension is 4. 1, 2, 3, 4. This dimension is 3. ஸோ யூஸ்வலாக நம்ம கிராஸாக வரைகிறப்போ ஸ்கொயரில் வந்து எக்ஸாக்டாக பாதி கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்து நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுறதுனால அவங்களே பாருங்கள் டாட்ஸ் மேலேயே அவங்க ட்ரா பண்ணலை. ஸோ அப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த ஹாஃபில் வராது. ஸோ நம்ம இந்த வி ஷேப் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு எப்படி வருது கிராஸாக வரைகிறப்போ இந்த ரூஃப்க்கு ட்ரையாங்கிள் ஃபார்மெட்டில் வரைகிறப்போ இங்கேருந்து எப்படி வருது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நமக்கு 3 கிராஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ 3 அப்படின்றப்போ நம்ம 3 ஸ்கொயர்ஸை தாண்டி வரணும். ஸோ இது ஒரு ஸ்கொயரை கன்சிடர் பண்ணிக்கிறோம், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். ஓகேவா? அதனால தான் அவங்க இப்படி ட்ரா பண்ணுறாங்க. This dimension is 4. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நமக்கு எக்ஸாக்ட் ஹாஃபில் வந்து வராது. நம்ம வந்து 4 ஸ்கொயர்ஸை கிராஸ் பண்ணி போகணும், அவ்வளோதான். ஓகேவா? அது எப்படினாலும் போய்க்கலாம். So 1, 2, 3, 4. This dimension is 4. 1, 2, 3, 4. One, two, three, four. This dimension is 3. 1, 2, 3. ஸோ இந்த ரீசன்னால தான் ஆப்ளிக் ஸ்கெட்ச் வந்து நமக்கு எக்ஸாக்டாக இருக்காது மெஷர்மெண்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்குறப்ப இது ஒரு ஹோம் அப்படின்னு நமக்கு தெரியும், அவ்வளோதான். ஓகேவா? This dimension is 4. 1, 2, 3, 4. This dimension is 4. 1, 2, 3, 4. ஸோ இதுவுமே இந்த ஃபேஸ்க்குமே இந்த எட்ஜுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வராது நமக்கு. இங்கே எப்படி இதுக்கு பேரலாக தானே இருக்குது, இந்த லைனுக்கு பேரலாக தான் வருது. ஸோ இது எப்படி நமக்கு ஸ்கொயர்ஸை கிராஸ் பண்ணி வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த எட்ஜும் வரும். கரெக்டாக? அதே மாதிரி இது எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி தான் இது வந்திருக்கு. ஸோ இது எக்ஸாக்டாக வந்திருக்கு, ஸோ இது எக்ஸாக்டாக வந்திருக்கு. இது வரலை, இதுவும் வரல. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இந்த எட்ஜும் அதே மாதிரி தான். இதுவும் நமக்கு எக்ஸாக்டாக கிராஸ் பண்ணி வரல. ஸோ இதுக்கு பேரலாக இது இருக்கிறதுனால இதுவும் வராது. எனிவே நமக்கு இந்த ஸ்கெட்ச் பார்க்குறப்போ நமக்கு இது ஒரு ஹவுஸ் அப்படின்னு தெரியுதுல்ல. ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.